Hello friends, I am Karthi from Sai Karthi Education. இந்த வீடியோல நம்ம lambda function and conditional operator இந்த ரெண்டு கான்செப்ட் தாங்க பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் lambda functionனா என்ன அப்படினு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே. So lambda functionனா என்ன அப்படினா it is used to create small anonymous function. Anonymous function என்ன அப்படினு பாத்தீங்கன்னா nameless function தான் anonymous function அப்படினு சொல்லுவாங்க. That is a function that has no name. இதுக்கு வந்து name இருக்காது. So such a small anonymous function வந்து lambda அப்படிங்கிற ஒரு keyword யூஸ் பண்ணி நம்ம define பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி அதோட syntax என்ன அப்படினு சொல்லி பாருங்க. Lambda அப்படிங்கிறது ஒரு keyword followed by arguments. S யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. Its meaning is we can use any number of arguments. There is no restriction. Any number of arguments யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை argument வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். colon வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். followed by next என்ன இருக்கு அப்படின்னா expression. இந்த இதுல வந்து ஒரு single expression is permitted. ஓகே, ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் பிளேஸ் பண்ணணும், நிறைய பண்ணக்கூடாது. ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த lambda ஃபங்க்ஷனோட சைஸ் வந்து வெரி ஸ்மாலாக தான் இருக்கும், ஒரு சிங்கிள் லைன் அவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா this function returns இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். So full syntax அப்படினு பாத்தீங்கன்னா identifier name equal to this lambda of arguments. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இதா இருக்கு f equal to, ஓகே, இது ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஐடென்டிஃபையர். ஸோ லாம்டாங்கிறது கீவேர்ட், எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட், ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, எது நீங்கள் கொடுக்குறீங்களோ அது 2 times வந்துட்டு மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு இதில் ரிட்டர்ன் ஆகிடும் வேல்யூஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி டேரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். எஃப் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் இல்லையா, ஃபங்க்ஷன்னால ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் 10ங்கிற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணோன்னே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதில் எக்ஸ் அக்செப்ட் த வேல்யூ 10. ஓகே, இந்த வேல்யூவை ரிசீவ் பண்ணிவிட்டு 10 into 10 வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ 10 into 10 என்ன வருது அப்படி 100 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. தட் இஸ் ஸ்டோர்ட் இன் த வேரியபிள் ரிசல்ட். Finally we are printing it. So we are getting 100. Okay, இங்க வாங்க. இப்போ இந்த f equal to lambda x colon x into x. This is similar to நம்ம ஒரு function usually normal function எப்படி பண்ணுவோம், def அப்படிங்கிற ஒரு keyword வச்சு பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு இதுக்கும் என்ன அப்படின்னா this is similar to this. எப்படின்னா இந்த f வந்து இங்கே function name யூஸ் பண்ணியிருக்கேன். along with இது வந்து one argument function, ஒரு argument வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா இங்கே single argument தானே இருக்கு, ஸோ one argument யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, then return x into x. இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ரிட்டர்ன்லாம் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுவோம். பட் இங்கே வந்து எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக அது வந்து எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி உங்களுக்கு டேரெக்டாக ரிட்டர்ன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது நம்ம மோர் தென் ஒன் வேரியபிள் ஆர்குமெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். அதே தான் f equal to lambda அப்படிங்கிற keyword. Here I am using 3 variables ABC. அந்த 3 ஆர்குமெண்ட்ஸையும் ரிசீவ் பண்ணி அதோட வேல்யூ என்னவா இருக்கும், this is the expression. ஆட் பண்ணி நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, we are receiving 3 values. ஓகே, வேல்யூஸை ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் ஸ்டோர்ட் இன் த வேரியபிள் ரிசல்ட். ஸோ அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், f of 10, 20, 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபங்க்ஷனால ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். 10, 20, 30 ஆர் ஸ்டோர்ட் இன் த ரெஸ்பெக்டிவ் வேரியபிள்ஸ் a, b and c. So as a result a plus b plus c, that is 10 plus 20 plus 30 is added and result is printed, that is 60. இத மாதிரி எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ்னாலும் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே எக்ஸ்பிரஷன் என்ன சொன்னேன், சிங்கிள் தான் இருக்கணும், அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க லாம்டா ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து இன்னொரு ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் இருக்கு. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் 1 இஃப் கண்டிஷன். சரிங்களா, அதோட மீனிங் என்ன, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா எக்ஸ்பிரஷன் 1 இஸ் த ஆன்சர், தட் இஸ் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் எக்ஸ்பிரஷன் 2 இஸ் த ஆன்சர். இங்கே என்ன இருக்கோ அது எவாலுவேட் ஆகும். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்க, we are going to find the minimum among 2 numbers. So values initialize பண்ணியாச்சு. minimum equal to what? Okay, a if a less than b. So இங்கே வந்து கண்டிப்பா வந்து 5 less than 10 தான். So condition true. So condition true means a is the answer. அவ்வளவுதான். So a யோட வேல்யூ மினிமத்துல ஸ்டோர் ஆயிடும். That is 5 வந்து மினிமம்ல ஸ்டோர் ஆயிடும். Suppose இந்த condition false இருந்துச்சுன்னா
இந்த எல்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த B will be the ஆன்சராக இருக்கும். ஸோ மினிமம் ஈக்குவல் டு பியோட வேல்யூ இருக்கும். தென் we are printing the value. ஸோ இந்த கேஸுக்கு 5 வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்குது. அவ்வளோதான். இது வந்து மோர் தென் எக்ஸ்பிரஷன் இது இந்த மாதிரி யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகுது, ஃபால்ஸ் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகுது. அவ்வளோதாங்க இந்த ஆப்ரேஷன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். until then bye bye.